இனிமே இந்த கம்பெனியோட பொறுப்பெல்லாம் நான் தானே பார்க்கணும், நியாயமா? சார் இதை விடுங்க சார். சின்ன கம்பெனி டெக்ஸ்டைலு, ஃபுட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன்னு இன்னும் ஏகப்பட்டது இருக்குது சார். உங்களுக்கு தெரியாமலே நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்க்கணும் சார். ஆமாம் ஆமாம், பார்க்கணும் தான். ஆனால் அண்ணன் வந்ததும் பார்த்ததெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு கலர் வேட்டி சட்டைக்கு மாறிட வேண்டியது தானே? அப்படித்தானப்பா ஜெயிலில் வச்சு எழுதி கொடுத்துருக்கு. அதை வீட்லேயும் கொண்டு வந்து காமிச்சிட்டீங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் வந்தவொடனே வீட்டை விட்டே வெளியே போயிடேன்ட்டீங்க. எல்லாத்துலேயும் லாபம் சம்பாரித்து உங்கள் அண்ணன்ட்ட கொடுத்துட்டு பொண்டாட்டி பிள்ளையோட நடு ரோட்லேயே போய் நிற்பீங்க. அதுலெல்லாம் அப்படிதான் நான் கையெழுத்து போட்டிருக்கேன்ல, அப்படிதான் இருக்கும்ல. வக்கீல் சார், அது கொடுங்க. எனக்கு நீ தாண்டா வாரிசு. உன்னை நம்பி சொத்து என்ன சரியா தருவோண்டா. பார்த்துக்குருவோம். அன்னை இருக்கேன். எனக்கு ஒன்றும் விளங்கல. அதை போய்டா உனக்கு மட்டும் சொத்தை எழுதி வைப்பா பெரியவன். சேர வேண்டிய சொத்தெல்லாம் எழுதி வந்து கல்லு மாறி நிக்கிற. அதெல்லாம் உன் உடம்புல ஒட்டுமா? இல்ல இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? அண்ணா உனக்கு சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தது வாஸ்தவம் தான். அதெல்லாம் நாங்க அவர்கிட்ட போய் பேசத்தான் செய்வோம். நிர்வாகம் பண்றதுக்கு மட்டும்தான்னா பவர் கொடுத்தாலே போதுமே. எதுக்கு ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும்? கதே, இந்த கருமத்தை எல்லாம் கடாசி எரிஞ்சுட்டு பழைய மாதிரி என் கூட வா. அந்த ஆளை போய் பார்த்து பேசி இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இனிமே எவன் வந்தாலும் நான் சொத்தை தர தேவையில்ல மாமா. இனி நான் தானே ராஜா. நீங்க தான் ராஜா. ஆனா ராஜா வேட்டியை தூக்கி கட்டக்கூடாது. ராஜாவைத்தான் மற்றவங்க தூக்கணும். இறக்கி விடுங்க. பழக்க தோஷத்துல கட்டிப்பிட்டிய. பழக்க தோஷமா சார்? அசத்திட்டீங்க சார். ஜெயிலில் வச்சு பத்திரம் ரெடி பண்ணதும் நான் டென்ஷன் ஆயிட்டேன் சார். அதை வீட்டில் வந்து வேற நீங்க சொன்னதும் என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இப்படி விடுறாரேன்னு நினைச்சேன். பிடிச்சிட்டீங்க சார். இதான் சார் கரெக்டு. இது மாதிரி ஓவர் ட்ராமா பண்ணால் தான் குணசேகரன் சார் நம்புவார். ஏன்னா அவரே இப்படி ஓவர் ட்ராமா பண்ணித்தான் பல காரியங்களை சாதிச்சிருக்காரு. இனி அந்த ஆளுக்கு சாதனையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அவரோட காலடியை சுத்தி சுத்தி வந்தேன். கறியை பூசிட்டு ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டாரு. 10 பைசா கலைய விட்டான்ல அவன். இப்போ மட்டும் நான் எழுதி வாங்கியிருக்கலன்னு வைங்க, 5க்கும் 10க்கும் பிச்சைக்காரனா தான் அலைஞ்சிருக்கணும். அந்த ஆளுகிட்ட போய் அடியாள் வேலை பார்த்து அதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. ஏதோ கண்ட நாய் நான் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு செருப்பால் அடிச்சான். அன்னைக்கு தோணுச்சு, இனி வாழ்ந்தா ராஜாவா தான் வாழணும்னு. வெளியே போய் எங்க சம்பாதிக்க முடியும்? சம்பாதிச்சு வச்சிருக்கிறத எடுத்துக்க வேண்டியதான். இனி சாகிற வரைக்கும் மரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்துருவான். என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சந்தோஷமா வச்சிருக்கணும். சார் உங்க பொண்டாட்டி தான் மசாலா பிஸ்னஸ் பண்றாங்களே. ஏய், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாயா. சும்மா அப்படியே விட்டு வச்சிருக்காரு மாப்பிள்ள. மசாலா விற்று மலையை வாங்கிட முடியுமா? பொம்பளைகளுக்கெல்லாம் இது தேவையா? அதெல்லாம் சொன்னா என் மகளுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா சேர்க்க அப்படி சுயமரியாதை தன்மானம்னு கூட இருக்கவளுக்கு அப்படியே மண்டையை கழுவி விட்டுருக்காளுங்க. அதை கேட்டு இவளும் ஆடிக்கிட்டு இருக்கா. போகட்டும் போகட்டும், கொஞ்ச நாளைக்கு போகட்டும். மாப்பிள்ளை எல்லாத்தையும் முடக்கி போட்டுருவாரு. குணசேகரனுக்கு வயசாகி போச்சு. எப்போ எதை செய்யறேன்னு யோசிக்க தெரியல. தா இப்போ மாட்டிட்டு போய் ஜெயிலில் கிடக்கிறாரு. ஆனால் என் மாப்பிள்ளை அப்படி கிடையாது. கோபப்படுற கதிரா இருந்தவர் இப்போ சாணக்கியம் கதிரா மாறிட்டாப்புல. எல்லாருக்கும் ஆப்பு வச்சு காலி பண்ணுறான் இல்லையான்னு மட்டும் பாருங்க. கொஞ்ச நாளில் திரும்பவும் பொம்பளையிலாம் தூக்கி அடுப்படியில் போட போறாரு பாருங்க. அது என் மகளா இருந்தாலும் சரி, எவளா இருந்தாலும் சரி. என்னப்பு சார்,
அந்த ஜனனி விட மாட்டாங்களே சார். ஏங்க யாருங்க அவ? அவெல்லாம் பெரிய புட்சாலி மாதிரி பில்டப் கொடுக்குறிய? வெறும் புள்ள பூச்சி தான், நசுக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு தேவை எங்க அம்மாவும் தர்ஷனும். அவங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்தாலே போதும். அப்புறம் என் ஆட்டத்தை பாருங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாவது செய்ய போய் கேஸ் ஸ்ட்ராங் ஆகி உங்க அண்ணன் உள்ளே இருந்துட்டா? கேஸை ஸ்ட்ராங் தான் பண்ணணும். அந்த விஷயத்துல என் வீட்டு பொம்பளைங்களை நான் தடுக்கவே மாட்டேன். கேஸை நடத்தட்டும், அப்போதான் அந்த ஆளால் வெளியே வரவே முடியாது. பாட்டுக்கு அந்த ஆள் வெளியே வந்து தொலைச்சிட்டான்னு வைங்க, தேவையில்லாமல் எதிர்த்து நிற்கணும், பேசணும். எதுக்கு? அவர் உள்ள ஆடட்டும், நான் வெளியே ஆடிக்கிறேன். அப்போதான் நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணு, எங்க அண்ணனை வெளியே கொண்டாடாம விடவே மாட்டேன். உசுரை கொடுத்தாது அவரை கொண்டாடுவேன். இந்த டயலாக் அப்படியே வீட்டை சொல்லிட்டு அப்படியே இருந்துட வேண்டியதான். அண்ணன் வர்றதுக்காக நேர்மையா போராடுவேன். ஏன்னா என்னை தூக்கி வளர்த்தாரு, அப்பா ஸ்தானத்துல இருந்து அம்புட்டியும் செஞ்சாரு. விட்டுற முடியுமா அவரை? என் உயிரே துடிக்குது, அது துடிக்குது, இது துடிக்குது. இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா விடவே கூடாது, அந்த ஆளை வெளியே விடவே கூடாது.